எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம புக் ரிவ்யூ பண்ண போகிறது 16வது அத்தியாயம். இந்த 16வது அத்தியாயத்துக்கு அவர் என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? த ஒயிட் லைட். அதாவது இத்தனை நாள் அவர் என்ன பார்த்துட்டு இருந்தார்? சிகப்பு லைட் பார்த்துட்டு இருந்தார். அதாவது அவரோட உடம்பை சுற்றி பார்க்குறதெல்லாம் சிகப்பு லைட், எல்லாம் சிகப்பாக தெரியுது. அந்த சிகப்பு ஆரா, ரெட் ஆராங்கிறது அவரோட ஸ்தூல சரீரத்தில் மெடிடேஷன் பண்ணும்போது வர்றது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார். அதாவது 4 ஸ்டேஜ் சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது நம்ம ஸ்தூல சரீரம். அதாவது நம்ம தியானங்கிறது ஸ்தூல சரீரத்தை வச்சு தான் ஆரம்பிக்குது. அப்போது அந்த மெடிடேஷனில் நம்ம உச்சக்கட்டத்தில் வரும்போது இப்போ நம்மளும் தான் தியானம் பண்ணுறோம். நம்மளும் என்ன இந்த பத்மாசனத்தில் இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்து இந்த மூச்சை தான் கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ அது இந்த ஸ்தூல சரீரத்தில் நடக்கிறது தான், அங்கேருந்து தான் ஆரம்பம். ஆனால் இவருக்கு அங்கேருந்து ஆரம்பித்தாலும் அவரோட குருவோட அருள்னால் குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டுருச்சு. மூலாதாரத்தில் 3 சுத்தில் பாம்பு வடிவத்தில் உறங்கி கிடக்கிற குண்டலினி இவருக்கு உடம்பில் முழிச்சிருச்சு. அப்போது அது அதோட வேலையை காமிக்குது. அதாவது குண்டலினி சக்தி மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானா வருது. ஒவ்வொரு சுஷும்னா நாடி மேலே இருக்க ஒவ்வொரு சக்கரமாக கிழிச்சிட்டு, அதாவது அதுக்குள்ளே பூந்து அப்படியே ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி வெளியே வருது. அப்படி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஆக்டிவேட் ஆகும்போது தான் அவருக்கு தியானத்தில் இந்த காம உணர்வுகள் தலை தூக்கி இருந்தது. அதே மாதிரி ஆடை இல்லாமல் பொண்ணை பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் அது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நடக்கிறது. அதுக்கப்புறம் மணிபூரகம், அநாகதத்தில் அநாகத சக்கரம் கூட அவருக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு நாக்கு கீழே வரைக்கும் நாக்கு வெளியே வந்து நெஞ்சை தொட்டுச்சு இல்லையா? அது இடையில பேசியிருக்கேன், அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, உன்னோட நாக்கு நெஞ்சை தொட்டுச்சுன்னா உன்னோட அநாகத சக்கரத்திலேருந்து அன்பு பிரவாகம் எடுத்து வருதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு, தூண்டப்பட்டுருச்சு. ஆக்டிவேட்னா தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போது அநாகதம் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? விசுத்திங்கிறது என்ன? தொண்டைக்குழி. இந்த தொண்டைக்குழி இருக்கிற இடத்துல பின்னாடி முதுகுத்தண்டில் அந்த உள்ள இருக்கிற சுஷும்னா நாடிக்கு மேலே இருக்க அந்த விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது இப்போது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ அந்த ரெட் ஆரா போயிடுச்சு. அப்போது ஸ்தூல சரீரத்தில் இருந்த தியானம் அடுத்த சூட்சும சரீரத்துக்கு உள்ளே கூடி போகுது. அதனால தானே எல்லோரும் சொல்கிறாங்க, கடவுளையும் அங்கேயும் இங்கேயும் வெளியே தேடாத, கோயிலுக்கு போகிறது, அது க்ஷேத்ராடனம் பண்ணுறதெல்லாம் ஓகே, அங்கே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியை நீ வாங்கிட்டு வா. ஆனால் கடவுள் எங்கேன்னு நீ வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உள்ளே இருக்கார். உள்முகமாக எப்போ நம்ம திரும்புகிறோமோ அப்போ தான் நமக்கு நம்மளை பற்றின அறிவு வளரும். உள்ளே இருக்க ஆத்மாவை பற்றி தெரியும். அதுதான் இந்த ஆத்மீக பாதையில் பயணம் பண்ணுறவங்களோட புரிதல். ஓகே. அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த ரெட் ஆரா போய் ஒயிட் ஆரா தெரியுது, ஒயிட் லைட் தெரியுது. ஒயிட் லைட்னா என்ன? அதாவது முன்னையே அவருக்கு தெரிஞ்சுது, ஆனால் இப்போ நல்லா பிரைட்டாக தெரியுது. அப்போ முன்னே எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த ரெட் ஆராக்குள்ளே இந்த பெருவர் கட்டவரல் சைஸுக்கு தெரிஞ்சுது. இப்போது அந்த ரெட் ஆராலாம் போயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து உள்முகமாக திரும்புகிறாரு, சூட்சும சரீரத்துக்குள்ளே போகிறாரு. சூட்சும சரீரம்னா என்ன? நம்மளோட இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா அவரோட தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது ஆக்ஞா சக்கரம் வீழ்ச்சிருச்சு அப்படிங்கிறதும் அதோட அர்த்தம். அப்போது இந்த ஒயிட், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரக்தேஸ்வரியோட பிடியிலேருந்து விலகி ஸ்வேதேஸ்வரியோட பிடியில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த ரக்தேஸ்வரினா என்ன? ரக்தம்னா சிகப்பு. அப்போ சிகப்பு ஆரா ஸ்தூல சரீரத்தில் பார்க்குறபோது அந்த குண்டலினி சக்தியை ரக்தேஸ்வரின்னு கூப்பிடுறாரு. இப்போது அந்த ரெட் ஆரா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒயிட்டு தான் நல்லா பிரைட்டாக தெரியுது. முதல்ல ரெட்டு தான் பிரைட்டாக தெரிஞ்சது, அதில் இடையில ஒயிட் தெரிஞ்சுது. இப்போ ரெட்டு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இவர் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து விட்டுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். உள்ளே கூடி பயணிக்கிறார்.
அப்போது அந்த சூட்சும சரீரத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, ஒயிட் லைட் தெரியுது. ஒயிட் லைட் நல்லா பிரைட்டாக தெரியுது. அது வந்து கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எப்போவும் அந்த ஒயிட் லைட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று கூட அவர் சொல்லியிருக்காரு. இடையில இப்போ நான் மெடிடேஷனில் நிறைய நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு, ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு, தெளிவு பண்ணுறார். அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, குண்டலினி சக்தி தான் என்னை வந்து அந்த தந்திர லோகத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. தந்திர லோகம்னா என்ன, இன்னொரு உலகம் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய பாடியில் நிறைய கிரியைகள்லாம் நடந்தது இல்லையா, ஹடயோகாவில் இருக்க நிறையா போஸ்டர்ஸ் வந்தது, நிறையா சத்தம் போட்டேன், கற்றுன்னு கற்றுனேன், பந்தாஸ் போட்டேன், முத்ராஸ் போட்டேன், பாம்பு மாதிரி நெளிஞ்சேன், தவளை மாதிரி குதித்தேன். இதெல்லாம் உடம்பில், எந்த உடம்பில், ஸ்தூல உடம்பில் நடந்த விஷயங்கள். அப்போ இந்த ஸ்தூல உடம்பில் இவ்வளவெல்லாம் நடக்கிறதும் யார் காரணத்தினால, குண்டலினி சக்தி விழிப்படைஞ்சதுனால வர்ற கிரியைகள் இல்லையா. அப்போது அந்த குண்டலினி சக்திக்கே டயர்டாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்போது அதனால தான் மெடிடேஷன்லேயே நிறைய நேரம் தூங்கினேன். ஏன்னா இந்த உடம்பில் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அசதி வரும். இப்போது நம்ம கூட, இப்போ நான்லாம் மெடிடேஷன் ஆரம்பிக்கும்போது நிறைய நேரம் உட்காந்து தூங்கினேன். டைம் போகிறதே தெரியாது, நிறைய நேரம் உட்காந்து தூங்குவேன். அப்புறம் என்னென்னா, மெடிடேஷனில் ஆழமாக போனேன்னா தூங்குனேனா அப்படிங்கிற டவுட்டு ரொம்ப நாள் எனக்கு இருந்தது. நான் குருகிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னோடய குருகிட்ட, நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தூங்குனீங்களா இல்லையான்னு. அதை நீங்கள் கண்டுபிடிக்க பாருங்கள். நான் எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கேன், எனக்கு எப்படி அதை பற்றி என்ன கமெண்ட் அடிக்க முடியும், நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு இப்படி தலை அப்படியே தூங்கிட்டுருக்கோம். இப்போ அந்த மாதிரி தூக்கம் தலை தொங்குறதெல்லாம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது நிறைய நேரம் தூங்கினேன், இப்போ இந்த வெள்ளை லைட்டு பார்த்ததுக்கப்புறம் தூக்கம் கம்மி. எங்கே தூக்கம் கம்மி, மெடிடேஷனில் தூங்கிறது கம்மி அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது நம்ம அந்த அந்த கிரியையெல்லாம் உடம்புல பண்ணும்போது ஆத்மாங்கிறது இங்கே குண்டலினி சக்தியை சொல்கிறார். இண்டிவிஜுவல் சோல், அந்த ஆத்மா, ஜீவாத்மாவுக்கு ரொம்ப டயர்டாக போச்சு, அதனால் நானே நிறைய நேரம் தூங்கினேன். ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டேன், இப்போ அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மாறிடுச்சு, அதனால் தூக்கமும் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தியானம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒயிட் லைட்டை பார்க்கணும். பார்க்காதவங்கெல்லாம் இந்த இப்போ கரண்டியில் நம்ம வந்து சாம்பார் பரிமாறுறோம், சாம்பாரோட டேஸ்ட்டு கரண்டிக்கு தெரியுதா? இல்லை. நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றுறோம், தோசையோட டேஸ்ட்டு தோசைக்கல்லுக்கு தெரியுதா? தெரியாது. அதனால தான் அன்றைக்கே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நட்டகல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுகம் கரிச்சுவை அறியுமோ. அதாவது ஒரு கல்லை கொண்டு வந்து நட்டி வச்சு பேசுன்னா அது பேசுமா? கோயிலில் இருக்க ஒரு சிலையும் நம்மள்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்? அது வந்து ஒரு கல், அந்த கல்லுக்குள்ளே சக்தியை நம்ம ஆவாகிச்சு வச்சுருக்கோம், அது பேசாது. நட்டகல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், உன்னோட நாதன், உன்னோட ஆத்மா உள்ளே இருக்குது. நீ கடவுள்னு தேடுறது உள்ளே இருக்குது. உன்னோட ஜீவாத்மா தான் உன்னோட நாதன். அதை விட்டுட்டு நீ வெளியெல்லாம் தேடிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்படி சுட்ட சட்டி சட்டுகம், அதாவது சட்டுகம்னா தோசை கரண்டி. அந்த இந்த கல், இந்த தோசைக்கல், கடாய், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? பல உலோகத்தில் பண்ணுறாங்க. அதை உலோகத்தை உருக்கி அதை ஷேப்பில் ஆக்கி அதை குளிர் வச்சு அந்த ஷேப்பில் கிடைக்கிது. இந்த மாதிரி பண்ண உலோகங்களால் பண்ண பாத்திரங்களுக்கு அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வைக்கிற உணவுப் பொருளோட டேஸ்ட்டு தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்களும் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அந்த வெள்ளை கலர் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு தியானம் கைகூடி வருது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டினா இந்த தோசை கரண்டியால்
தோசை திருப்பி போட்டால் எப்படி தோசை கரண்டியால் அந்த தோசையோட டேஸ்ட்டை சுவையை அனுபவிக்க முடியாமல் போகுமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று இது அது அப்புறம் இன்னும் இப்போல்லாம் இந்த ஒயிட் லைட் பார்த்ததுக்கப்புறம் பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறது அவருக்கு நல்லா கண்ணில் தெரியுது. அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறது நல்லா தெரியுது. அது இந்த இதில் என்ன தியானத்திலே எங்கேயோ தீ பிடிக்கிற மாதிரி, மோட்டர் பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியெல்லாம் பார்க்குறாரு. பார்க்குறது 2 நாளைக்குள்ளே அப்படியே நடக்குது. அது எப்படி அவருக்கு தெரியும்னா, அவர் அவரோட குடிசையை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது, மனுஷாளுங்களோட எல்லாம் பேசுகிறது நிறுத்தியாச்சு. அவருக்கு தியானம்தான், முழு ஈடுபாடோட முழு வேலையாக அதைத்தான் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இந்த தரிசனத்துக்காக ஆளுங்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சுவாமிஜி அந்த இடம் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு, இல்லைன்னா சுவாமிஜி இங்கே இப்படி ஆயிடுச்சு, இந்த ஒரு ஆளுக்கு மோட்டர் சைக்கிளில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. அப்போ இவருக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், அப்போ நான் மெடிடேஷனில் பார்த்தது கரெக்டு அப்படின்னு உள்ளுக்குள்ளே, அவர் வெளியே எதுவுமே சொல்கிறதில்ல, உள்ளுக்குள்ளே அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஓகே, நான் பண்ணுறது கரெக்டு தான், நான் போகிற பாதை சரி அப்படின்னு. இன்னொன்று, ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணும்போது, அதை இந்த ஒயிட் லைட் தெரியும் போது அவருக்கு என்ன தெரிஞ்சுதான், ஒரு 1.5 வயசு உள்ள ஒரு ஆண் குழந்தை தொட்டில் படுத்து இவரை பார்த்து சிரிக்குதான். அந்த ஆண் குழந்தை ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். அந்த படுத்திருக்க தொட்டிலே தங்கத்தால் பண்ணது, தங்கத்தால் பண்ணி அதில் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் பதிச்சிருக்கு. இந்த குழந்தையோட உடம்பில், கண்ணில், முகத்தில் அவ்வளோ தேஜஸ், கழுத்தில் இந்த என்ன முத்து மாலை, முத்து நெக்லஸ், பேர்ல் நெக்லஸ் போட்டிருக்கு. தலையில் கோல்டன் க்ரௌன், அதாவது தங்கத்தாலான கிரீடம் அணிஞ்சிருக்கு. அது அழகாக அந்த கோல்டன் இது என்ன கிரேடில்னால் தொட்டில், அந்த தொட்டிலில் படுத்துக்கிட்டு இவரை கண்ணால் அப்படியே பார்த்து வசீகரிக்குதான், பார்த்து அப்படியே அவ்வளோ அழகாக சிரிக்குதான். இந்த மாதிரி ஒரு அழகு, இந்த மாதிரி ஒரு என்ன தேஜஸ் உள்ள ஒரு குழந்தையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தையே அப்படியே பேரானந்தத்தில் மூழ்கி இருக்குது, அது அப்படி அதோட கண்ணாலே என்னை சுண்டி இழுக்குது அப்படிங்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது என்ன ஸ்ரீஹரி, இது மகாவிஷ்ணு தான் எனக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த மாதிரி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இன்னொன்று பண்ணுறாரு, இதுதான் நம்மெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறது. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு அன்பர் கேட்டிருந்தார், நம்ம மெடிடேஷனில் இந்த காட்சிகள்லாம் வரும்போது நம்ம மனசோட இமேஜினேஷனா, கற்பனையா, இல்லை உண்மையிலே அது காட்சிகள் வேறையா அப்படின்னு எப்படி தெரியும்? அதுக்கு நான் சொன்னேன், அதாவது இதுக்கு வித்தியாசம் என்னென்னா, நம்ம கற்பனை பண்ணும்போது அந்த காட்சிகள் வரலாம், ஆனால் அது கிளாரிட்டி கிடையாது. நம்ம மெடிடேஷனில் தானாக அந்த காட்சிகள் வரும்போது அவ்வளோ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா அப்படிங்கிறாங்க, நல்லா கிளியராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அப்போது அந்த என்ன அந்த குழந்தை இவரை பார்த்து அப்படி சிரிக்குது, அது மட்டும் அப்படி. அப்போது இவர் மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே இந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்து இப்படியே யோசித்து பார்க்குறாரு இல்லையா, எனக்கு என்னென்ன காட்சிகள் இன்றைக்கி கிடச்சிது அப்படின்னு அதை நினச்சி ரசிக்கிறாரு. அடுத்தது மெடிடேஷன் டைம் ஆனால் உள்ளக போடுறாரு, திருப்பி வெளியே உட்காந்து அதை ரசிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த பேரானந்தத்தில் மூழ்கி கிடக்கிறார் முக்தானந்தா. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சமயம் நான் கண்ணை மூடி, அதாவது மெடிடேஷன் செய்யாமல் இருக்கும்போது கண்ணை மூடி அந்த தங்கத்தொட்டில் கிடந்த அந்த தங்க விக்கிரகம் போல் உள்ள குழந்தைய நான் நினச்சி பார்க்க முயற்சிக்கிறேன், வரவே மாட்டேங்குது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இதுக்கும் அதுக்கும்னா நம்ம கற்பனையில் பார்க்குறதுக்கும் நிஜமாக நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே கற்பனையில் இவரால் அதே காட்சியை திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு, கொண்டு வரவே முடியல.
ஓகே, அது அந்த மாதிரி. ரெண்டாவது அடுத்த நாள் ஒவ்வொரு காட்சியாக வருது. ஒரு தடவை வந்து அந்த முத்து மாலைகள்லாம் அப்படியே குமிச்சு வச்சுக்கிற மாதிரி பார்க்குறாரு. இன்னொரு நாள் அழகாக ஒரு பசு, அழகான ஒரு கன்றுக்குட்டிக்கு, அதோட கன்றுக்குட்டிக்கு பால் ஊட்டுற மாதிரி பார்க்குறாரு. அந்த கன்றுக்குட்டியோட கலர் அந்த கோல்டன் தொட்டிலில் கிடந்த, அந்த தங்கத்தொட்டிலில் கிடந்த அந்த குழந்தையோட அதே கலர். அப்போது அந்த குழந்தைய தான் இப்போது கன்றுக்குட்டியாக பார்க்குறாரா இருக்கும். அதாவது என்னென்ன லீலா வினோதங்கள் இந்த குண்டலினி சக்தி காமிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒன்று. அப்புறம் இது மாதிரி. அப்போ அவருக்கு வந்து காலையில் வந்தால் மெடிடேஷன் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து மெடிடேஷனில் என்னென்ன பார்த்தேன்னு பார்த்து ரசிக்கிறாரு. அப்புறம் சாயங்காலம் எப்போ தான் வரும், சாயங்காலம் அடுத்தது மெடிடேஷனில் உட்காரலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம கூட உட்காருவோம் மணிக்கணக்காக. நமக்கு இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அரை மணி நேரம் அலாரம் வைக்கிறோம், 20 நிமிஷத்தில் எந்திரிக்கிறோம். 1 மணி நேரம் அலாரம் வைக்கிறோம், டைமர் வைக்கிறோம், 45 நிமிஷத்துக்கு மேலே உட்காரவே முடியல. கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, கண்ணு படப்படங்குது, எந்திரிச்சு போகணுங்குது, மனசு அலபாயுது. இப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் காட்சிகள் கிடச்சா நம்மளும் உட்காருவோம்ல பேசாமல், இல்லையா? ஆனால் அதுக்கு கடவுளோட கிருபை வேணும், குருவோட கடாட்சம் வேணும். அப்போ தான் அந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புலையும் அந்த மாதிரி பல ரூபங்களில் கொண்டு வரலாம். நம்ம கொண்டு வரதில்லை. மெடிடேஷனில் இவருக்கு தெரியறது இந்த தந்திரலோகா, அதாவது பல இந்த முதிரைகள்லாம் வர்றதெல்லாம் அவராக ஒன்றும் பண்ணலை, பண்ண வைக்குதுன்னா அந்த சக்தி, அந்த மகாசக்தி, அந்த அம்பாள் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து மெடிடேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சி ரசிக்கிறாரு, மெடிடேஷனில் அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து அதை யோசித்து கண் முன்னால் கொண்டு வந்து அதை அனுபவிக்கிறார். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இது. அதனால தான் அந்த ஒயிட் லைட் பார்க்காதவங்கெல்லாம் மெடிடேஷன் செஞ்சது வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் அந்த ஒயிட் லைட்னால நிறைய பார்க்குறாரு, ரசிக்கிறார். இது வந்து சின்ன சாப்டருங்க, 2 பேஜ் தான் எழுதியிருக்காரு. நான் ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்க்க எனக்கு புரியுது. அதான் அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ என்ன தோணுது, நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாருமே தியானத்தில் ஆழமாக போகணும். நமக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடம்பில் இருக்க குண்டலினி சக்தி எழும்பணும். அம்பாளோட லீலா வினோதங்கள் நம்ம உடம்புலையும் வேலை செய்யட்டும். நம்ம மெடிடேஷனில் தியானத்தில் டீப்பாக போகணும், ஆழமாக போய் நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமே, கடவுளே அதுக்கு காப்பாற்றணுமே நம்மளை அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா யோகீஸ் ராஜா சார் என்னோடய குரு. யோகீஸ் ராஜா சார் சொல்லுவார், மெடிடேஷனுங்கிறது ஒரு போதை. எப்படி குடி போதைக்கு இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிமையாகிறோமோ அதை விட பயங்கரமான போதை இந்த மெடிடேஷன் தியானத்தினால வர்ற போதை. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஏன் அது போதையாக இது வரைக்கும் தெரியலன்னா, நீங்கள் அவ்வளோ நேரம் உட்கார மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மாதிரி. அது கரெக்டு. நம்ம இந்த 20 மினிட்ஸு டைமரை வச்சுட்டு 10 மினிட்ஸில் கண்ணை திறக்கிறோம், 45 மினிட்ஸ் வச்சா 30 மினிட்ஸில் கண்ணை திறக்கிறோம். ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தா சில சமயம் நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் வரலாம். அப்போ தான் அது அந்த போதையை நீங்கள் அனுபவிக்காதனால தான் டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. நீங்கள் ஆழமாக போய் எப்போ அந்த போதையில் லயிக்கணுமோ அப்போ நீங்கள் கண்ணை திறந்துடுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்கிறார் எங்கள்கிட்ட கிளாஸில். அது வாஸ்தவம்தான். அப்போ கடவுள் அதுக்குண்டான டைமு, அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் தரட்டும். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நம்ம இங்கே 10 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணாலும் மேலேருந்து அந்த அம்பாளோட கிருபை, அந்த சிவனோட கிருபை அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்குள்ளே இருக்க குண்டலினி சக்தி விழிப்படைவா, இல்லையா?
இதுக்கு எல்லாத்துக்கும் அம்மை அப்பனோட அனுகிரகம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். இந்த ஜென்மத்திலே நமக்கு முக்தி கிடைக்கணும். இந்த ஜென்மத்திலே இந்த இந்த சுவாமி முக்தானந்தாவுக்கு நடந்த மாதிரி நமக்கும் நடக்கணும். அதை விடையும் நடக்கணும். நல்லதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த அம்பாள் தான் காரணம். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்.